ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 20 தான். மறக்காம கீழே லைக் போட்டுருங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தாக்கலான்னு வராங்க. அதுக்குள்ள அவங்க 3 பேரும் வந்து தடுக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் எங்களோட ஹீரோ மேல நீங்க கைய வைக்க போறீங்க? ஒரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பத்தி நீங்க தெரியாம கைய வைக்க போயிட்டீங்க. அவரு யாருன்னா ரோட்டின் சாக்ரிஃபைஸோட ஒரு புது சாம்பியன். புனா அவரு தானா இவரு? அதாவது இந்த ஃபீனிக்ஸை பறக்க வச்சாரு அவர் தானே இவரு. அதுக்கும் மேல இவரு நிறையவே போயம் எல்லாமே எழுதியிருக்காரு. அதுக்காக நிறைய பொண்ணுங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. அங்க அந்த பொண்ணு வந்து சொல்றா, நீங்க வந்து உண்மையிலே பெரிய ஆளு தெரியுமா? உங்களுக்கு பாருங்க ஒரே வெக்கமா இருக்கு அதுதானே. அங்க அவனே ஒரு மாதிரி யோசனை இருக்கான். அதாவது நான் வந்து இன்னும் இவ்வளவு பாப்புலரா இருக்கேனா என்ன? பொண்ணுங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகுறாங்க. ஐயோ இவரு வந்து இங்க வந்திருக்காரா? அங்க இப்பதான் அந்த கடைக்காரருக்கே புரியுது, அட இது வந்து நீங்க தானா? எனக்கு வந்து சத்தியமா தெரியாது அது வந்து நீங்க தானே. ஏன்னா உண்மையிலேயே மன்னிச்சிருங்க, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது இந்த சின்ன பொண்ணு வந்து திருடல, உண்மையிலேயே வந்து கொஞ்சோண்டு மெடிசனை தூக்கின்னு போனா, அதனால மன்னிச்சிருங்க. அங்க அடிக்க வந்து அந்த பர்சனை அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறான். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க அறியாமலோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டோம், இனிமேலும் அப்படி நடக்காது. அந்த கடையோட ஓனர் சொல்றாரு, நீங்க வந்து எங்களோட ஷாப்புக்கு விசிட் பண்ணக்கூடாது. உடனே அங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு தான் வர சொல்றாங்க. மிஸ்டர் ஜி எங்களோட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். இல்ல என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் வந்து சுத்தி காட்டுறேன். இதனால ஜியும் ஒரு மாதிரி அப்படியே யோசிக்கிறான். உடனே அவ வானத்தை பார்த்து சொல்றாங்க, பாருங்க பிளேன் போகுது. எல்லாருமே அங்க பார்க்க அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, அட இந்த உலகத்துல பிளேன்னா என்னது? திரும்ப அவங்க ஜியை பார்க்க ஜி வந்து அப்படியே ஓடி போயிடறான். அட இவரு எங்க மஞ்சு போனாரு? இந்த சைடு எப்படியோ ஜி வந்து ஒரு இடத்துக்கு வரான். அந்த பொண்ணு சொல்றா, நான் நினைச்சே பார்க்கல நீங்க வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க. ஆமா ஆமா அதுவும் சரிதான். அங்க பின்னாடியே ஜிங்கும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரா. வாங்க பாத்துறாரு. இதை நோட்டீஸ் பண்ண ஜிங்கு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். வாங்க எப்படி தப்பிச்சு அங்க தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் ஜிங்கு எதுக்கு நீ இப்படி பண்ற? அந்த ஈவலான ஆளுங்க கூட எதுக்கு நீ சேர்ந்த? அதுக்கும் மேல எதுக்கு இப்போ ஜிய கண்காணிக்கிற? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண? ஆமா அப்படியே நீங்க பண்ணது ஒண்டி அப்படியே சரியா இருந்தது பாரு. உன்னால என்னால பிரதரும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே அப்படிதான் பழகுனீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வாருக்கு போனோம். அந்த இடத்துல நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம்? நம்ம என்னதான் ஆனாலும் பிரியக்கூடாது, சேர்த்தாலும் ஒன்னாதான் சாவோன்னு. ஆனா என்ன அப்படியே விட்டு அப்படியே போயிட்டீங்க தானே நீங்க. இது என்ன சரியா வாய்ந்தது? அந்த டைம்ல எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. அங்க உள்ளுக்குள்ள நான் செத்து நின்றேன். அந்த மாதிரி டைம்ல மோயோட ஃபேமிலி தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க. காப்பாத்தினதும் இல்லாம எனக்கு தேவையான ஹப்ஸையும் அவங்க தந்தாங்க. அதை வச்சு நான் ட்ரெயின் பண்ணி 4 ஷேக்களையும் உடைச்சு நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஆனா நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அதுக்காக நான் பே பேக் பண்ணி அவனால. சோ அதனால தான் நான் இப்ப பே பேக் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் ஜியை காட்டுறாங்க. ஜியோ அந்த சின்ன பொண்ணுக்காக ஹப்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவரு அந்த பொண்ணுக்காக கடையா போனாலும் அவருக்கு எந்த விதமான ஹப்ஸும் கிடைக்கல. நீங்க வந்து வேற ஏதாச்சும் கடைக்கு போறீங்களா? நீங்க தேடுற ஹப்ஸ் அது வந்து ரொம்ப ரேர் ஆனது. இதனால வேற வழி இல்லாம அவன் போக ஆரம்பிக்கிறான். போகும்போதே மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிரு ஷாயா, நான் எதிர்பார்க்கல அந்த ஹப்ஸ் வந்து உனக்கு கிடைக்காதுன்னு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க வந்து நிறையவே எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அதுவே எனக்கு போதும் தான். நான் இப்படி போயின்னு இருக்கும் போதே பின்னாடியே சாயும் கூப்பிடுறா. நீங்க வந்து ஹப்ஸை தான் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். கடையா ஏறியும் கிடைக்கலையோ? இங்க தேடுற ஹப்ஸ் அது வந்து ரொம்ப ரேர் ஆனது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு வேணும்னா என்னால அதை தர முடியும். நான் லிங்க் ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி ஹப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர் வேற. ஆனா ஏதோ நான் கேள்விப்பட்டேன்பா, அதாவது ஸ்ட்ரீட்ல நீ வீக்கா இருக்கிற பர்சனுக்கு உதவுனியா? அது இந்த சின்ன பொண்ணு தான் போல. உங்க அம்மாவும் ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஹப்ஸ் உனக்கு தேவைப்படுது. உனக்கு வேணும்னா நான் வேணா தரேன். லிங்க் ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி ஹப்ஸ் நிறையவே இருக்கு. இதனால வேற வழி தெரியாம அப்படியே அந்த வண்டிக்குள்ள போய் பாக்குறேன்னா வண்டியில அவ்வளோ ஹப்ஸ் இருக்கு. அட எவ்வளோ ஹப்ஸா? அங்க ஷாயாவும் கேக்குறான், நம்ம என்ன அந்த லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா என்ன? இதுக்கப்புறம் மோயுவை காட்டுறாங்க. மோயுவும் அங்க அந்த பொண்ணுங்களா டான்ஸ் ஆறாங்களா அதை ஆளு பாத்துன்னு இருக்கான். அங்க இதெல்லாம் பாத்துன்னு இருக்கும் போதே ஒரு பர்சனும் வரானா. அவன் கிட்ட மோயு கேக்குறான், ஆமா அந்த சாக்ரிஃபைஸ் அது நடந்ததுல இருந்தே நிறைய விஷயம் வந்து இந்த சிட்டில மாற ஆரம்பிச்சதுல. ஆமா நான் வந்து எதிர்பார்க்கல அந்த ஷாங் ஃபேமிலியில இருக்க அந்த கிழக்கு பையன் அவன் ஜெயிப்பானு. அவன் ஜெயிச்சது வந்து எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஒரு மாதிரி அரகண்டா இருக்கான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா என்னோட ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்களை அவன் வந்து எம்பாரஸ் ஆக்கியிருக்கான். ஏன்னா டியூலுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர் சேலஞ்சை கொடுத்தோம், அவன் வந்து வரமாட்டேன் அப்படின்னு எம்பாரஸ் ஆக்கியிருக்கான். ஆனா ஒரு வகையில நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் ஒரு நாய் மாதிரி தான். ஏன்னா குறைக்கிற நாய் வந்து மொத்தவங்களை கடிக்காது. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், புரிஞ்சா சரிதான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.